எல 90கள்ல வந்த த்ரீ நிஞ்சாஸ் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்தை எடுத்த டைரக்டரே ஒரு கடத்தல் பாட்டி தான்ல. இவர் பேரு சின்னு. தென்கொரியாவுல பெரிய டைரக்டர். ஆனா அங்கன சென்சார் பிரச்சனைன்னு 1978ல அவர் ஸ்டுடியோவை இழுத்து மூடிட்டானுவான். இவர் படம் எடுக்க முடியாம தவிக்கிறாரு. வில்லன் என்ட்ரி. அப்போ வடகொரியாவுல கிம் ஜாங் இல்னு ஒருத்தர், சர்வாதிகாரியோட மவன். இவனுக்கு சினிமானா உசுரு. ஆனா வடகொரிய படங்கள் மொக்கையா இருக்குன்னு ஃபீலிங்கு. நம்ம ஊர் படமும் உலக லெவல்ல பேசப்படணும்னு ஆசை. அதுக்கு என்ன பண்ணான் தெரியுமா? பக்கத்து நாட்டுல வேலை இல்லாம இருக்கிற நம்ம ஆளு சின்ன தூக்க பிளான் போட்டான். தூக்குல அவள சின்ன தூக்குறதுக்கு முன்னாடி அவரோட முன்னாள் பொண்டாட்டி நடிகை சோய குறி வச்சானுவோம். அவங்களும் ஒரு காலத்துல பெரிய நடிகை. ஹாங்காங்ல ஒரு பிசினஸ் பார்ட்டின்னு சொல்லி வரவழைச்சு கடற்கரையில வச்சு படகுல அள்ளி போட்டு மயக்க ஊசிய போட்டு வடகொரியாக்கு பார்சல் பண்ணிட்டானுவான். அங்கன அவள ஒரு மகாராணி மாதிரி மாளிகையில வச்சாலும் அவ ஒரு கைதி தான் மக்கா. அடுத்து இவரு 6 மாசம் கழிச்சு என்ன பொண்டாட்டிய காணோன்னு சின்னு தேடி போறாரு. ஹாங்காங் போன இடத்துல மண்டையில ஒரு சாக்க போட்டு இவரையும் தூக்கிட்டானுவான். வடகொரியா போனதும் இவர் சும்மா இல்ல, நான் ஓடுறேன்டான்னு தப்பிக்க பார்த்தாரு. மாட்டிட்டாரு. மறுபடியும் ஓடுனாரு, மறுபடியும் மாட்டிட்டாரு. கடுப்பான கிம் ஜாங்கில் இவரை தூக்கி ஜெயில்ல போட்டு 4 வருஷம் சிதுவதை பண்ணிட்டான். திடீர் கல்யாணம். 1983ல ஒரு நாள் விருந்துக்கு கூப்பிட்டு, நீங்க 2 பேரும் இனிமே எனக்கு தான் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டான். அது மட்டுமில்ல, பிரிஞ்சு போன புருஷன் பொண்டாட்டிய நீங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். வேற வழி, தலையாடிட்டு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காட்ஸில்லா டூப்ளிகேட். படம்னா சும்மா இல்ல, 700 பேர் வேலை பார்க்குற ஸ்டுடியோ. பல்கசாரின்னு ஒரு படம் எடுத்தானுவா, அது அப்படியே நம்ம காட்ஸில்லா படத்தோட டூப்ளிகேட். யூடியூப்ல இருக்கு, பாத்துக்குங்க. படம் ஹிட் ஆனாலும் இவங்களுக்கு மனசு பூரா தப்பிக்கிறதுலே தான் இருந்துச்சு. பரபர சேசிங். 8 வருஷம் கழிச்சு ஒரு சான்ஸ் கிடைச்சது. 1986ல வியன்னா நாட்டுக்கு மீட்டிங் போனாங்க. அங்கன ஹோட்டல்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி ஒரு டிராமா பண்ணி பின்வாசல் வழியா எஸ்கேப். டாக்ஸில ஏறி பறக்குறாங்க. வடகொரிய ஆளுங்க துரத்துறானுங்க. சினிமா சேசிங் மாதிரி இருக்குல்ல. நல்ல வேலையா டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டதும் வண்டியை விட்டு இறங்கி ஓடி போய் அமெரிக்க எம்பசிக்குள்ள தஞ்சம் பூந்துட்டானுவா. கடைசி ட்விஸ்ட். கிம் ஜாங் இலுக்கு செம்ம காண்டு. இவங்க பணத்தை திருடிட்டு ஓடிட்டானுங்கன்னு கதை விட்டா அவங்க படத்தை எல்லாம் பேன் பண்ணிட்டான். ஆனா இவங்க அமெரிக்கா போய் செட்டில் ஆகி சாகிற வரைக்கும் ஒன்னாவே வாழ்ந்தாங்க மக்கா. அந்த த்ரீ நிஞ்சாஸ் படத்தை எடுத்தது இவருதான். சினிமாக்காரன் வாழ்க்கையே ஒரு சினிமா மாதிரி ஆயிட்டு பாத்தியா?